செயல் கேஸுக்கு எதிரான வழக்கு இன்று சென்னை தீர்ப்பாயத்தில் வந்தது. அந்த வழக்கு பின்னர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அப்போது பேட்டியளித்த வைகோ அவர்கள் தமிழக மக்களுக்கு வஞ்சகம் செய்த திமுக, காங்கிரசும் ஜெயலலிதாவும் திருந்த போவதில்லை எனவும் ஆவேசமாக தெரிவித்தார். அதை இப்போது காணலாம். 2013 டிசம்பர் மாதத்தில் முரசொலியில் 10ஆம் தேதி 11ஆம் தேதி அதில் எழுதுகிற போது காங்கிரசோடு என்றைக்கும் கூட்டணி கிடையாது, கூடா நட்பு கேடாய் முடியும். அது மட்டுமல்ல, என் மகள் கனிமொழியை திகார் சிறைச்சாலைக்கு அனுப்பிய காங்கிரஸ், எங்கள் அமைச்சர் ராஜாவை திகார் சிறைச்சாலைக்கு அனுப்பிய காங்கிரஸ், என் துணைவியார் தயாளம்மையாருக்கு அவ்வளவு துன்பத்தை கொடுத்த காங்கிரசோடு எப்படி நாம் கூட்டணியை தொடர முடியும் என்று கடுமையான அறிக்கை கொடுத்தார். அப்பொழுதெல்லாம் மறந்து போய்விட்டதா? என்ன அடிப்படையில் எப்பொழுது கூட்டி சேர்ந்திருக்கிறார்கள்? அப்பொழுது சொன்ன காரணங்கள் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டதா? இதைத்தான் அழகிரி சுட்டிக்காட்டுகிறார். என்ன அடிப்படையிலே அதற்கு பிறகு கனிமொழி ராஜ்யசபா மெம்பர் ஆக வேண்டும் என்பதற்காக நீங்கள் போய் அணுகிறீர்கள் என்று உண்மைகளை போட்டு உடைக்கிறார். இதுதான் உண்மையான நிலைமை. தமிழக மக்களுக்கு இது பொருந்தா கூட்டணி, கூடா நட்பால் அமைந்த கூட்டணி, தமிழக மக்களுக்கு பஞ்சமும் துரோகம் செய்த கூட்டணி என்பது தமிழக மக்கள் நன்றாக அறிவார்கள். இந்த தேர்தல் களத்தில் ஊழலின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அரசு இந்த தமிழ்நாட்டை பாழ்படுத்தி வேய்மலை பெருவெள்ளம் வந்தபோது நிர்வாகமே முடங்கி போது எந்த இடத்துக்கும் வராமல் ஒரு முதலமைச்சர் என்ற தகுதிக்கு அருகதையேற்று போனவராக இருந்த ஜெயலலிதா அரசு எப்பொழுதும் திருந்த போவதில்லை. தலைக்கு மேலே சொத்து குவிப்பு வழக்கிலே கட்சி தொங்கிக் கொண்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டிலே. ஆனால் 1000 கோடிக்கு தோழியின் பேராலே அவர்கள் சினிமா வளாகங்கள் விலைக்கு வாங்குகிறார்கள் என்றால் இவர்கள் ஒருபோதும் திருந்த மாட்டார். இந்த இரண்டும் ஊழலின் மயமாக இருக்கக்கூடிய அதிமுகவும், தமிழகத்துக்கு கேடு செய்த தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்து பூஜை பெற்றத்திலே குற்றவாளி கொண்டிருக்கிற திமுகவும் மக்களால் நிராகரிக்கப்படும். மக்கள் நல கூட்டணி இதுவரை 67க்கு பிறகு தமிழக அரசியல் ஒரு பிரமிக்கத்தக்க மாற்றத்தை மக்கள் கொண்டு வந்தார்கள் என்ற விதத்திலே மக்கள் நல கூட்டணியை இந்த தேர்தலில் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற முழு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம்.